நான் தான் உங்கள் ரவி ரைடர். என்னடா வண்டி ரெடி ஆகிட்டா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணி வரைக்கும் இங்கே உட்காந்துருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் நண்பன் வந்து தூங்காமல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டான் வண்டியை. இன்றைக்கி தான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். நான் நேற்று எடுத்த வீடியோவும் உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன், பாருங்கள். காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் கடையில் தான் இருக்கோம். மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 1:30 ஆகுதுங்க. வண்டியை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ தான் வந்து ஃபோர்க்கு, அப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு, அப்புறம் இன்னும் நிறையா பொருள்லாம் வந்து மாற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த பாடி கிட்டு மட்டும்தான் அசம்பிள் பண்ணணும். அது பண்ணிட்டா நாளைக்கு வண்டி எடுத்துடலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு சின்ன பிரச்சனை வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுட்டு எனக்கு பின்னாடி தான் வண்டி நிற்கிது. நான் இப்போதைக்கும் உங்களுக்கு காட்ட மாட்டேங்க, வண்டியை ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் காட்டுவேன். இப்போ அதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு வண்டி இல்லை, அதனால் இன்றைக்கி இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். என் நண்பன் அங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் வெறித்தனமாக. ஹாய் சொல்கிறா. ஹாய். இப்போ தாங்க சாப்பிட்றதுக்காக உட்காந்துருவாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஓகேங்க, நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டு இன்னும் மஜாவாக வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் நிறையா பேர் வந்து பார்ட் 1 வீடியோவை பார்த்தவங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, உன் நண்பனை ஏன்டா அப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க போட்டு அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு வந்து அவனே வந்து பதில் சொல்லுவான். அப்படியே கேட்டீங்க நீங்களே. ப்ரோ நீயே சொல்லிட்டு ப்ரோ, உன்னை வந்து நான் கஷ்டப்படுத்துகிறோமா ப்ரோ? அப்படிலாம் இல்லை, நான் மேக்ஸிமம் நைட் ஒர்க் தான் பார்ப்பேன். அதனால் இவங்களை கூப்பிட்டேன், நான் தான் கூப்பிட்டேன். ஆமாங்க, அவனும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் இல்லாமல் நம்மளும் வந்து அவனுக்கு எந்த ஒரு ஜீவனம் மதிச்சு கேட்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்க. ஆமாங்க, என் நண்பன் மேலே எவ்வளோ பாசமாக நிறையா பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இப்போ தான் எனக்கே தெரியுது. இப்போ வந்து வண்டியை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி செட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராப்பர்ட்டிலாம் செட் பண்ணிட்டேங்க. பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்டு அப்பப்போ இங்கே படுத்து நான் தூங்கிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. என் அண்ணனும் என் நண்பனும் தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ஒன்லி விளாக் தாங்க. நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறதுனால வந்து கரெக்டாக தூங்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், நிறையா டயட்லாம் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம முழிச்சிருக்கக்கூடாது, நம்ம வந்து அப்பப்போ தூங்கிடணும். ஓகே, அப்படியே நான் வண்டியை அந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுட்டு இன்னும் சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதை அப்போ வந்து நம்ம பாடி கிட்ட இருக்குல்ல, நம்ம புதுசாக வாங்கினது, அது எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் தாங்க அவனுங்க வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அதாங்க நம்மளோட புது பாடி கிட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்றும் போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன், ஒரு லூப் வீடியோ. இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, இந்த வெளிச்சமே போதும் நான் பேசுகிறதுக்கு. எப்படி இருக்குது அவுட்புட் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே, பார்ப்போம். பாய், எல்லாம் தூங்குங்க. One eternity later. ஒரு வழியாக வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்க, பின்னாடி என் நண்பன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து காத்தடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, பாவங்க பார்த்தீங்களா, வந்து இப்போ தான் காத்தடிச்சிட்டு இருக்கான். வண்டி அப்படியே வெளில எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு நண்பன் இருக்கிறான். பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால வெக்க விட்டு போகலான்னு சொல்லிட்டு வீடியோவில் வரமாட்டான். ப்ரோ, வண்டி ரெடி பண்ணிட்டீங்க ஒரு வழியா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ எதை சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ, நிறையா சொல்கிறேன். வச்சா அடித்தா அடி அந்த மாதிரி. ஓகே கைஸ், அப்படியே நான் வண்டியை வெளில எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு.